त्वद्भक्तिबोध अवलम्बितुमक्षमानो पारं परं वरद कल्तुमनीश्वरानामो स्वैरं निलङ्गयिषतां भववारिरास्मो त्वामेव कल्तुमसि சேதுரபங்குரஸ்துவமோ. நாராயணியத்துல உயர்ந்த 8வது தசகத்துல பகவான் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார் என்ற ஒரு வைபவங்களை அழகாக நாராயண பட்டத்திரி தன்னுடைய 12வது ஸ்லோகத்துல வர்ணிச்சுருக்கக்கூடிய அழக நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். சபத்மஜன்மா விதிரா விராசி ஸ்வயம் பிரபுத்தா கிளவேதராசிகே. குருவாயூரப்பா, சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரியதிருத்தே சரோஜே. உங்களுடைய உத்தமமான அந்த எண்ணத்திலிருந்து அந்த தாமரை முட்டானது தோன்றி அது மலர்ந்து அந்த தாமரை மலரிலிருந்து பிரம்மா உண்டானதுனால அவருக்கு பத்மஜன் என்ற ஒரு பெயர் வந்ததாமே. அந்த பிரம்மாவுக்கு தங்களால் முன்பு அருளப்பட்ட ஒரு ஞானத்தினாலே தான் அத்தியனம் பண்ண வேதங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்ததாமேன்னு பிரம்மாவனுடைய அந்த உத்தமமான சொரூபத்தை சொல்லி இந்த உயர்ந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி 8வது தசகத்துல 12வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம சிரவணம் பண்ணோம்னா, மலர்ந்தனல் இதழ்கள் சேர் மலை மலர்கண்ணே இளங்கிடு சக்தி சேர் இதழ்கள் நாப்பனே உலகிடையே உயிர்குலம் ஆக்கும் பரமனும் பலகலை ஆக்கிட பாங்கில் தோன்றினான். பலகலை ஆக்கிட பாங்கில் தோன்றினான்னு குருவாயூரப்பா உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுவதற்காக பிரம்மதேவன் மலர்ந்த அந்த தாமரை பூவிலிருந்து தோன்றினாமேன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை முடிச்சு 8வது தசகத்துல உயர்ந்த கடைசி ஸ்லோகமான நாராயணியத்திற்கே ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஸ்லோகமாக கருதக்கூடிய அந்த தசகத்தினுடைய பூர்த்தி ஸ்லோகம் 13வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அவர் தயாராகட்டும். அதுக்குள்ள நாம் தரிசிக்க வேண்டிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயம் இருக்கே, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள ஆடுதுறை என்ற ஒரு சிறிய ஊர். அந்த ஆடுதுறையிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலில் அங்க இருக்கக்கூடிய சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது ஆடுதுறை புகைவண்டி நிலையத்தில் இருந்தும் நம்முடைய தேசத்தில் புகழ்பெற்ற ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அருகிலேயும் அமைந்திருப்பது நமக்கு தெரிந்ததே. இதோ இங்கு நாம் ஒவ்வொரு சன்னதியாக தரிசித்து வந்த நமக்கு இங்கே அழகாக ஒரு மூலமூர்த்தியானவர் திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். யார் இந்த மூலவர்? ஏற்கனவே ஒரு பகுதியிலே நாம் குறிப்பிட்டது போல இங்கு மூலமூர்த்தியாக நவநீத கிருஷ்ணனும் சேவை சாதிக்கின்றார். அதே போன்று வரதராஜ பெருமாளும் நமக்கு சேவை சாதிக்கின்றார். இருவருக்கும் உற்சவமூர்த்திகளும் உண்டு. ஏற்கனவே உற்சவமூர்த்தியான வரதராஜ பெருமாளை நாம் தரிசித்து விட்டோம். இதோ அவருடைய மூலமூர்த்தியினுடைய அழகான ஒரு தரிசனம். பிராச்சீனமான ஒரு திவ்ய விக்கிரகம். இயற்கையாகவே அந்த விக்கிரகத்திலே அவருடைய தலைமுடிக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிரீடம். அந்த கிரீடத்திலே பலவிதமான ரேகைகளை நாம் தரிசிக்கின்றோம். தன்னுடைய சதுர்புஜங்களிலே அழகாக ஒரு புறம் சங்கையும் ஒரு புறம் சக்கரத்தையும் பகவான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு திருமேனி. அவருடைய வக்ஷஸ்தலத்திலே பலவிதமான ஆபரணங்கள் பலவே என்ற திவ்ய ஆபரணங்கள். தன்னுடைய ஒரு ஹஸ்தத்தை அபயஹஸ்தமாக நமக்கு அபயமளித்துக் கொண்டும் மற்றொரு கையை கடிகஸ்தமாக நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரு பாவத்திலே என்னுடைய திருவடியை சரணடைந்து விடுங்கள் என்று வரதர் நமக்கு உபதேசிக்கக்கூடிய அவருடைய திருமுக மண்டலத்தினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். நீண்ட மூக்கு, உயர்ந்த திருமண் காப்பு, தனக்கே உண்டான மந்தஸ்மிதம் என்ற அழகான ஒரு புன் சிரிப்புடன் தன்னுடைய திருவடி சேவையோடு நிரந்தரம் நிர்விச்சதஸ்துதீஜம் அஸ்பிருஷ்ட சிந்தாமதபாபி ரூபியம் சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாட்சகா என்று சுவாமி தேசிகன் இதுபோன்று வரதராஜனுடைய திவ்ய சேவையானது எனக்கு இருக்கும் போது பிரம்மா தரிசித்த வைகுண்டமே எனக்கு கிடைத்தால் கூட வேண்டாம் என்று எவ்வாறு குறிப்பிடுகின்றாரோ அந்த வரம் தரும் வரதனுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ குருவாயூருக்கு நாம் திரும்பிவிட்டோம். குருவாயூரிலே நாராயண பட்டத்திரியும்
தன்னுடைய 8வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகமான 13வது ஸ்லோகத்தை தொடங்குவதற்கு தயாராகிவிட்டார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம், உங்களுக்கு நினைவிலே இருக்கும், இந்த ஒரு தசகத்தில் மட்டும் 10, 11, 12 என்ற எண்ணிக்கையும் தாண்டி 13வது ஸ்லோகத்தோடு பட்டத்திரி முடிக்கின்றாராம். இந்த ஸ்லோகத்தை கம்பீரமாக ஆரம்பிக்கின்றார். இதற்கு பலவிதமான பலன்கள் நமக்கு அமைந்திருக்கின்றது என்று நாராயணியத்திலே மகான்கள் குறிப்பிடுகிறார்கள். இதோ அந்த ஸ்லோகத்தை நாம் கூட படிப்போம், முடியாதவர்கள் காது கொடுத்தாவது நாம் கேட்போம். குருவாயூரப்பா, அஸ்மின் பரத்மனுபத்மகல்பே त्वमित्तम् उत्ताभितपद्मयोनिके अनन्तभूमामरोगरासिमो निरुति வாதாலயவாச விஷ்ணோகோ. அதாவது குருவாயூரப்பா, பிரம்மாவானவர் உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றினார். வேதங்கள் எல்லாம் அவர் படித்தது, அத்தியனம் செய்தது அவருக்கு நினைவுக்கு வர ஆரம்பித்தது. 4 முகப்புறங்களிலேயும் தன்னுடைய 4 தலைகளை திரும்பி திரும்பி நாம் எங்கிருந்து தோன்றினோம், இந்த தாமரை பூ எங்கிருந்து வந்தது, நம்மை சுற்றி யாருமே இல்லையே என்று இந்த உலகத்தை திரும்பி திரும்பி பார்க்க 4 புறையும் அவர் 4 திசைகளிலும் பார்த்ததால் அவருக்கு 4 தலைகளானது உண்டானது. 8 புறமும் மீண்டும் திரும்பினார், அதனால் அவருக்கு 8 கண்களானது உண்டானது. தனக்கு உண்டான இந்த ஒரு சரீரத்தோடு நாம் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவனானவர் அந்த கண்களை மூடிக்கொண்டு அளவு கடந்த மகிமை வாய்ந்த தங்களை சோஸ்திரம் செய்த ஆரம்பித்தாராமே. அஸ்மின் பரத்மன் அனுபத்ம கல்பே தொமித்தம் உத்தாபித பத்மயோனிகே. பாத்மகல்பத்தில் தோன்றியவர் பிரம்மா உலகத்திலே அளவிட முடியாத மகிமைகளையும் பெருமைகளையும் பெற்றிருக்கக்கூடிய அனந்த பூமா அமரோக ரகசியம். குருவாயூரப்பா, உன்னை அவர் சோத்திரம் செய்வதற்காக தயாரானாராமே. உலகத்திலே மூலாதாரமான வேதமெல்லாம் அவருக்கு நினைவிற்கு வந்ததாமே. அப்படிப்பட்ட நீ என்னுடைய ரோக கூட்டங்களை போக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி பிரார்த்திக்கக்கூடிய இந்த 13வது ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். இந்த ஸ்லோகத்திற்கு நாராயணியத்திலே தனியாக ஒரு பலனே சொல்லப்பட்டிருக்கின்றதாம். பலனை கூறியவர் குருவாயூரப்பனோ நாராயண பட்டத்திரியோ அல்ல. நாம் வாழ்ந்த நூற்றாண்டிலே நாம் தரிசித்த காஞ்சி மகாபெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு பிரத்யேகமான பலனை கூறியதாக காஞ்சி பரமாச்சாரியரின் மகிமையாக கூறுவது உண்டு. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் 1969 வருடம் காஞ்சி ஸ்ரீமடத்திலே ஒரு வயதான ஏழை பெண்மணி பரமாச்சாரியரை தரிசிக்க வந்தாளாம். அவ்வாறு வந்து அவரை தரிசித்துவிட்டு திரும்பும் போது அந்த பெண்மணியினுடைய கண்களிலிருந்து தானாக தண்ணீரானது கண்ணீராக பெருக ஆரம்பிச்சது. பரமாச்சாரியர் தான் மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் பொறுக்காதே, தனியாக அந்த அம்மாவை அழைத்தார். அம்மா, உனக்கு என்ன வாழ்க்கையிலே கஷ்டம், எதுவாக இருந்தாலும் சொல்லு என்று சொன்னாராம். அப்போது அந்த பெண்மணி கூறினாலாம், தாங்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர், தங்களிடத்திலே இதை முறையிடுவதா அது சரியானதா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் எல்லோரும் அவரவர்கள் கஷ்டத்தை உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறார்கள், நானும் சொல்லுகின்றேன். என்னுடைய கணவருக்கு தொண்டையிலே புற்றுநோய் என்று உறுதியாகிவிட்டது. அதாவது கேன்சர் வந்து விட்டது. அதற்குண்டான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செய்து பார்த்து விட்டார்கள். அது போக்கடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், அவருக்கு வைத்தியத்திற்குண்டான செலவையும் என்னால் செய்ய முடியாது, அவரை இழந்து என்னால் இருக்க முடியாது என்று தொண்டை விற்க அழ ஆரம்பித்தாளாம். அப்போது காஞ்சி மகா பெரியவர் 2 நிமிடம் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து ஸ்ரீமடத்தில் இருந்து தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு ஒரு நாராயணீய புஸ்தகத்தை எடுத்து வா என்று சொன்னாராம். அவரும் அந்த நாராயணீய புஸ்தகத்தை எடுத்து வந்து கொடுத்தார். அதற்கு மேல் 2 துளசியை வைத்து மகா பெரியவர் கண்களை மூடிக்கொண்டு அந்த நாராயணீய புஸ்தகத்தை தொட்டு தியானித்து 2 நிமிடம் கழித்து கண்ணை திறந்து அந்த பெண்மணியிடத்திலே இந்த புஸ்தகத்தை கொடுத்தாராம். அவளும் வணங்கி பயபக்தியோடு வாங்கிக் கொண்டார். அப்போது காஞ்சி பெரியவர் கூறினாராம், உலகத்திலே வியாதியை நீக்கக்கூடிய உயர்ந்த கிரந்தம் இந்த ஸ்ரீமன் நாராயணீயம், பாகவதத்தினுடைய சாரம். அது முழுவதும் உனக்கு படிப்பதற்கு அவகாசம் இருக்காது, மனநிலையும் இப்போது இருக்காது. உன்னுடைய கணவருடைய
அந்த புற்றுநோயானது தீர வேண்டும் என்றால் நாராயணியத்திலே இருக்கக்கூடிய 8வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம் 13வது ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் என்று ஒரு ஸ்லோகமானது ஆரம்பிக்கும். அதை தினமும் 108 முறை நீ தொடர்ந்து குருவாயூரப்பனை மனதிலே தியானித்துக் கொண்டு அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு 48 நாட்களுக்கு அந்த ஸ்லோகத்தை நீ சொன்னாயே ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய கணவனுடைய அந்த புற்றுநோயானது நீங்கும். ஆனால் அம்மா, இதற்கு உனக்கு தேவை முழு நம்பிக்கை. நாராயணியத்தை நம்பு, குருவாயூரப்பனுடைய பாதங்களை நீ சரணடைந்து விடு என்று சொல்ல இந்த அம்மையாரும் தான் அந்த புஸ்தகத்தை மகாபெரியவருடைய திருக்கையில் இருந்து நாராயணியத்தை பெற்றுக்கொண்டு இந்த அஸ்மின் பராத்மன் என்று எந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாராயணியத்தில் நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ அதை 108 முறை 48 நாளைக்கு சொல்லி மகாபெரியவர் திரும்பி வருவதற்கு முன் ஒரு மருத்துவ பரிசோதனையை செய்து கொண்டு வர சொன்னாராம். அப்போது தன்னுடைய கணவரை அழைத்து சென்று தொண்டையிலே ஸ்கேன் எடுத்து பார்த்த போது மருத்துவ உலகத்திற்கே எட்டாத ஒரு பெரிய அதிசயம், அவருக்குண்டான புற்றுநோய்க்குண்டான அறிகுறியே அந்த தொண்டையிலே இல்லை. மீண்டும் வந்து மகாபெரியவரிடத்திலே கதறி அழுதாள். அம்மா, அது என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 8வது தசகத்தினுடைய 13வது ஸ்லோகத்தினுடைய பலன், இதை நம்பி யார் சொன்னாலும் வியாதியானது நீங்கும் என்றாராம். அதை தற்செயலாக குருவாயூரப்பனுடைய திருவருள், மகாபெரியவருடைய மகிமையை நாம் இந்த நாராயணியத்தோடு ஒப்பிட்டுக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தினமானது மகா சிவராத்திரியாகவே நமக்கு அமைவதும், அவரும் சிவஸ்வரூபமாக அவரை தியானிப்பவர்கள் அனைவருக்கும் இன்றும் காட்சியளித்துக் கொண்டிருப்பதும் பல மகிமைகளை நாம் அறிவதும், நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியிலேயே காஞ்சியின் கருணைக்கடல் அவருடைய பல மகிமைகளை நாம் கேட்டுக் கொண்டிருந்தாலும் நாராயணியத்தோடு இன்று இந்த ஸ்லோகம் அவர் ஸ்புரித்து சொன்ன ஸ்லோகமானது மகா சிவராத்திரியிலே சோமவாரத்திலே நமக்கு அமைந்திருப்பது என்பது பெரிய பொருத்தமாக நமக்கு அமைகின்றது. ஆக பெரியவர் புரித்து சொன்ன இந்த ஸ்லோகத்தை அந்த பெண்மணி மட்டுமல்ல, அதற்கு பிறகு பல பேர் இன்று வரை முழு பக்தியோடு நாராயணியத்தின் மேல் நம்பிக்கையை வைத்து குருவாயூரப்பனுடைய பாத கமலங்களை பிடித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தீராத வியாதியெல்லாம் இந்த ஸ்லோகத்தின் அருளால் நீங்குகின்றது என்ற பெருமைக்குரிய உத்தமமான ஸ்லோகத்தை தான் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். அவ்வாறு இந்த ஸ்லோகத்தை கூறுவதால் ஏன் ரோகமானது நீங்குகின்றது என்று பட்டத்திரி தொடர்கின்றார். ஒரு முறை அந்த ஸ்லோகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லி இதனுடைய அர்த்தங்களை அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். அஸ்மி பராத்மா அனுபாத்ம கல்பே त्वमित्तमुत्तापित पद्मयोनिकीम् अनन्तभूमामरोकरा शिवो निरुक्ति वातालयवास विष्णो श्रीकृष्णाचरणमो नारायण।